அன்பு கண்மணி கிட்ட கொடைக்கானல் போக போறேன்னு சொல்ல, உடனே கண்மணியும் என்னங்க திடீர்னு கேட்க, அன்பு அதுக்கு அங்க ஒரு ஃபுட் ஃபெஸ்டிவல் நடக்குது, அதுல கலந்துக்க போறேன். அது மட்டும் இல்லாம அங்க என்ன இருக்கோ இல்லையோ, நல்லா குளிர் மட்டும் இருக்குன்னு சொல்ல, உடனே கண்மணியும் அன்புக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமா அவங்களோட கண்ணெல்லாம் மூட வச்சு அவங்க கையாலேயே அன்புக்கு பாசமா செஞ்ச அந்த ஸ்வெட்டர் எடுத்து அவங்க கிட்ட காட்டுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் அன்பு இதுக்கு முன்னாடி கண்மணி அங்கேயும் இங்கேயும் உட்காந்து ஸ்வெட்டர் பின்னிக்கிட்டு இருந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அப்பன்னா இவ நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை செஞ்சிருக்காளான்னு இன்னுமே அவங்க சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி அன்போட திங்ஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சுட்கேஸில் எடுத்து வச்சிருக்கும் போது, அன்பு வந்து இன்னொரு சுட்கேஸ் எடுத்து கண்மணி கிட்ட கொடுத்து, இதில் உன்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே வைக்க கரெக்டாக இருக்குல்லன்னு கேட்க, கண்மணி அதுக்கு என்னங்க, நீங்கள் மட்டும் தானே கொடைக்கானலுக்கு போக போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன? நான் சொன்னது நான் மட்டும் போகணும்னு சொல்லலை, நீயும் தான் என் கூட சேர்ந்து வர போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போது அன்பு இந்த மாதிரி சொன்னதை கேட்டுட்டு கண்மணி செம்ம குஷியாகுறாங்க. ஸோ காய்ஸ், அன்பு கண்மணியும் கொடைக்கானலுக்கு போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைனா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு வெண்ணிலா மறுபடியுமே அவங்க ரெண்டு பேருக்குமே நடுவில் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு ஏதாவது பிளான் போட வாய்ப்பு இருக்கா?